ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். பாருங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதும் அற்புதங்களை செய்தார். அவர் பூமியில வரும் பொழுதும் அற்புதங்களை செய்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிறகும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை நீங்க கருத்தாய் கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். சின்சியராய் கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் இதன்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுதும் நிச்சயமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். மனுஷன் பொய் சொல்ல முடியும், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டார். கையோடு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனுஷன் பொய் சொல்லுவான், கர்த்தர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தம்மை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக. அவர் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்ன என்கிறதை தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்களை எழுதப்பட்டிருக்கு. இயேசு செய்த காரியங்களை எழுதணும்னா பூமி கொள்ளாது, பூமியே அதற்கு சரியாக நிற்காதான். அவ்வளவு காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுதே செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னா, அவர் யார் என்கிறதை உனக்கு வெளிப்படுத்தும்படியாக. நீங்களும் நானும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவது, அவர் ஏன் அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Acts chapter 14 verse 3. அவர்கள் அங்கேயே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார். என்ன அவர் சொன்னார் பாருங்க, வசனம் வார்த்தை, அதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். நல்ல கவனிங்க. இந்த வேர்ட் ஆஃப் காட் உங்க இருதயத்திற்குள்ளாக பதியுமானா நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள். அதனாலதான் உங்களை நான் அந்த அளவுக்கு உங்களை நான் அழுத்துகிறேன். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இந்த அப்போஸ்தல காலத்துல கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் பவுல், மற்ற பேதுரு, மற்ற ஊழியக்காரங்கள்லாம் வசனத்தை உபதேசம் பண்ணினார்கள். அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கவனிங்க, ஆல்வேஸ் promise of God இருக்கு பாருங்க, interconnected with the signs and wonders. வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட நிறைவேறும். கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானா நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு சாட்சியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். தேவ தூதர்களை இறங்கி உனக்கு பணிவிடை செய்வாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு போய் நான் இந்த ஃபிளைட் இறங்கும் போது ஏர்போர்ட்ல 2:30 மணி
என்னை கொண்டு போகணும், என்னை கூட்டிட்டு போகணும் என்று சொன்ன நபர் வரவே இல்லை. நான் தனியா அவங்க உட்கார்ந்துட்டு, நான் நின்னுட்டு, வெளியே நின்னுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே தெரியாத ஊரு, முதல் முறை வர நான் இலங்கைக்கு, அங்கிருந்து திருக்கோணமலைக்கு போகணும். அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி எனக்கு தெரியலையே என்று சொல்லி நான் நின்று கொண்டேன். ஒரு எமர்ஜென்சினால என்னை அழைத்து கொண்டு போகணும்னு சொல்லி பாஸ்டர் வரல. நான் அந்த ஏர்போர்ட் வாசல நின்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்த, மனசுல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மணி 2:30 ஆயிடுச்சு, நடுராத்திரி. யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு வாகனத்துல வேகமா வந்துட்டு அவர் சொன்னார், நீர் கிளெமெண்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமா அப்படின்ட்டு. ஏறுங்க சார் அப்படின்னார். அவர் சிங்களத்துல பேசினார். எனக்கு சிங்களமே தெரியாது. நான் அவர் கூட வண்டியில ஏறினேன். நேரா கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட், அந்த இடத்துல என்னை இறக்கி விட்டு, அந்த டிரைவர் காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன முன்னாடி மிடில் இருக்கிற சீட்ல உட்கார வச்சு என் லகேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு, அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், அந்த நபரை காணவே காணோம். நானும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் வெளியெல்லாம் வந்து பார்க்கறேன், காணவே காணோம். அப்ப அந்த டிரைவரை நான் கேட்டேன், இறங்கும் போது கேட்டேன், சார் என்னை ஏத்தி விட்டார்ல, அவர் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது சார். அப்ப உங்க காதுல ஏதோ சொன்னாரே, என்ன சொன்னார்? அவர் சொன்னாராம், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், இந்த மனுஷன் ரொம்ப முக்கியமான நபர், இவரை கொண்டு போய் கரெக்டா இறக்கி விட்டுருங்க அப்படின்னார். அதுதான் என்கிட்ட சொன்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, வர முடியாத பாஸ்டரும் அவரை அனுப்பவே இல்லை. அப்ப நாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது அவர் சொன்னார், ஐயா தேவ தூத உங்களை பஸ் ஏத்தி உங்களை டிக்கெட்டை வாங்கி கொடுத்து டிரைவர்கிட்டையும் பேசி உங்களை அனுப்பியிருக்கலாமே அப்படின்றார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதங்களும் அடையாளங்களும் அப்படிதான் நடக்கும். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை நீங்க பேச ஆரம்பிச்சாலும், தியானிக்க ஆரம்பிச்சாலும், அதன்படியா உங்க வாழ்க்கையில நீங்க வாழணும்னு நினைச்சாலும், ரிமெம்பர், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் will follow you. அற்புதங்களும் அடையாளங்களும் உன்னை பின்பற்றும். அவைகள் உனக்கு பின்னால ஓடி வரும். அற்புதங்களும் அடையாளங்களும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாம் கொடுத்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறதுல, நிறைவேற்றுகிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பான். ரொம்ப தீவிரமாக இருப்பான். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியவே ஒளியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.